தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, மேடையிலே வீட்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியவர்கள், நம்முடைய தமிழக மாநிலத்தினுடைய ஆளுநரும் கேரள மாநிலத்தினுடைய ஆளுநருமான பாசத்திற்கினிய ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் அவர்களே, இங்கே அவரோடு வரி புரிந்திருக்கின்ற அவருடைய துணைவியார் அவர்களே, நம்முடைய குப்சாமி நாடு சேரிட்டி ட்ரஸ்டினுடைய தலைவர் பாசத்திற்கினிய ஆர் கோபிநாத் அவர்களே, என்னுடைய அன்புக்குரியவரும் என் நீண்ட நெடிய நாளைய நண்பருமான நம்முடைய டெக்ஸ்டைல் தொழிலில் நாம் இவ்வளவு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்று இந்தியா பின்தங்காமல் பல்வேறு விதமான போட்டிகளுக்கிடையிலும் நாம் ஜவுளித்துறையில் தனித்து நிற்கிறோம் என்று சொன்னால், அதற்கு அடிப்படையான காரணம் LMW என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த நவீன உலகிற்கு, நவீன ஜவுளி உலகிற்கு நாம் ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர்கள் அவர்கள். அந்த அமைப்பினுடைய தலைவரும் நம்முடைய குப்சாமி நாடு சேரிட்டி ட்ரஸ்டினுடைய துணைத் தலைவருமான அருமை நண்பர் பாசத்திற்கினிய சகோதரர் சஞ்சய் ஜெயவர்தனவேலு அவர்களே, அருமை பெரியவர் நம்முடைய குப்சாமி நாயுடு மெமோரியல் ஹாஸ்பிட்டலினுடைய CEO டாக்டர் ரகுபதி வேலுசாமி அவர்களே, என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் என் உள்ளத்தில் நான் பணிந்து வணங்குகின்ற பெருமைக்குரிய என் உயிரினும் மேலான கோவை மாநகரத்தினுடைய வணக்கத்துக்குரிய அத்துணை சொந்தங்களையும் நான் இந்த மாலை நேரத்தில் வணங்கி, எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு ராஜ்யசபாவிலே எப்படி ஒரு விதமான இறுக்கத்தோடு இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த விழாவிலே கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்கின்ற உணர்வு நமக்கு எங்கே இருந்து வருகிறது? அந்த உணர்வு எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால், நல் விதை ஒன்று விழுந்தால் அதிலே இருந்து முளைக்கின்ற மரம் தருகின்ற கனிகள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அது சமூகத்திற்கு பயனளிக்கின்ற ஒரு நல்ல கனியாக மட்டும்தான் இருக்க முடியும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய குப்புசாமி நாயுடு ஞாபகார்த்தமாக இருக்கின்ற இந்த ஹாஸ்பிட்டல் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதனால் அங்கே எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் அதனையும் ஒரு ஓரத்திலே வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இன்றைக்கே திரும்ப வேண்டும் என்கின்ற உணர்வோடு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் நம்முடைய குப்சாமி நாயுடு ஐயா அவர்கள் விதைத்த அந்த அற்புதமான விதைதான் இன்றைக்கு கோயம்புத்தூர் மாநகரத்தை இவ்வளவு பெரிய மாநகரமாக கட்டி காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ டெக்னிக்கல் டைம்ஸ் எல்லாம் நாம் சொல்றோம், வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும்,
நல்ல கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஹெல்த் கேர் என்று சொல்கின்றோமே, இவை அனைத்தையும், இதெல்லாம் இப்ப இருக்கிற டேர்ம்ஸ். அந்த காலத்துல ஒரு கிராமத்திலிருந்து வந்த பெரியவர் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பத்தி கவலைப்படவில்லை, அத்தனையும் நடைமுறையிலே உருவாக்கி காட்டியிருக்கிறார். அதனால் தான் நம் மனம் அங்கே டெல்லியிலே இருந்தாலும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மட்டும்தான் நல்லவனற்றை போற்றுகின்ற ஒரு மனிதனுடைய தலையாய கடமையாக இருக்கும் என்கின்ற உணர்வு நமக்கு வருகிறது. கல்வி எல்லோருக்கும் வேண்டும், உடல் ஆரோக்கியம் எல்லோருக்கும் வேண்டும். அதே நேரத்தில் வேலை வாய்ப்பை இந்த இளைஞர்கள் பெற்றால்தான் பல குடும்பங்கள் தங்களை தாங்களே நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து தொழிற்சாலைகளை ஆரம்பித்த அவர், கல்விக்கூடங்களையும் ஆரம்பித்த அவர், நம்முடைய மருத்துவமனையையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் அவருக்கு எப்படி மனதிலே தோன்றியது என்பதுதான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ அறிஞர் கூடி செய்ய வேண்டிய ஒரு வேலையை அவர் ஒரு தனி மனிதனாக ஆரம்பித்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு ஆள் விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. கல்வியும் மருத்துவமும் மனித சமூகத்தை ஆரோக்கியத்தோடு வைப்பதற்கு அவசியமானவை என்பது மட்டுமல்ல, அதற்காக பாடுபடும் அறவோரையோடு நாம் நிற்கிறோம் என்பதுதான் பெருமையிலும் பெருமையாக இருக்கிறது. நீதிநெறி நூல் சொல்கிறது, தன்னலம் கருதாது ஏனை தன்னுயிர் போல மண்ணில் மண்ணுயிர் ஓம்பி வாழும் மாண்பினர் அறவோர் ஆவர். யார் அறத்தின் வழி நடக்கிறார்கள் என்று சொன்னால், தன்னலம் கருதாது தன்னுடைய சமுதாயத்தினுடைய நலன் கருதி யாரெல்லாம் தன் வாழ்வில் அற்புதமான காரியங்களை செயல்படுத்தி காட்டுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அறவழி வந்தோர் என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த அறவழியிலே வந்த மிகப்பெரிய நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியவர் குப்சாமி நாயுடு ஐயா அவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். தமிழ் இலக்கியங்கள் மருத்துவ சேவை வழங்கும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் கூட அறவோர் என்றே குறிப்பிடுகின்றது. உயிர்காப்பு என்பது மருத்துவத்தினுடைய சேவையினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அப்படி அந்த சேவையை செய்கின்றவர்களை அறவோர் என்றே நம்முடைய தமிழ் நன்னெறி நூல்கள் குறிப்பிடுகின்றன. மருந்தாய்ந்து கொடுத்த அறவோன் போல என்று நற்றிணை சொல்கிறது. ஆக தமிழனுக்கு ஒன்று புரிந்திருக்கிறது, யாரை பாராட்ட வேண்டும், யாரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பது புரிந்திருக்கிறது. அதனால்தான் அவன் இலக்கியத்தில் எல்லாம் நன்னெறிகள் மட்டுமே சொல்லப்பட்டு இருக்கிறது, நல்ல அறவோர்கள் மட்டுமே போற்றப்பட்டு இருக்கிறார்கள். நம்முடைய GKNM கல்விக்குழுவும் ஏறத்தாழ இந்த ட்ரஸ்ட் 1948 தொடங்கி இருக்கிறார்கள். 52ஆம் ஆண்டு வெறும் 50 படுக்கைகளுடன் இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 74 ஆண்டு காலத்தில் 750 படுக்கைகள் கொண்ட பன்னோக்கு மருத்துவமனையாக வளர்ந்து கோவையின் அடையாளங்களில் மிகச்சிறந்த சிறப்பான அடையாளமாக நம்முடைய குப்சாமி நாயுடு மருத்துவமனை விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையின் சேவையை 3 விதமாக நான் பார்க்கிறேன். சிறப்பான உலகத்தரத்திலான வசதிகளோடு கூடிய உள்நோயாளிகள் பிரிவு, ஆசியாவிலேயே மிகப்பெரிய இன்டகிரேட்டட் பேஷண்ட் சர்வீஸ் என்ற அங்கீகாரம் பெறும் அளவிற்கான மகத்தான சேவை, கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்கள், அடுத்த தலைமுறை சுகாதார நிபுணர்களை உருவாக்கும் முயற்சி என்று பார்க்கிறேன். இன்றைக்கு நாம் செவிலியர் கல்லூரியை துவங்கி வைக்கிறோம் என்று சொன்னால், இந்த நேரத்தில் நான் நம்முடைய ஐயா குப்சாமி நாயுடு அவர்களுடைய ட்ரஸ்டிலே இருக்கின்ற பெரியவர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இன்றைக்கு செவிலியர் மருத்துவமனையை துவங்கி வைக்கின்றோம், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். விரைவிலேயே ஒரு மருத்துவ கல்லூரியையும் நீங்கள் துவங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். மருத்துவமனை கல்லூரி துவங்க வேண்டும் என்று சொன்னாலே
செல்வம் சேர்ப்பதற்கு அல்ல, நல்ல மருத்துவர்களை உருவாக்க வேண்டும். அந்த மருத்துவர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான குணம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வைத்தியம் செய்கின்ற பொழுது கூட சேவை மனப்பான்மையோடு செய்ய வேண்டும். குப்புசாமி நாயுடு மருத்துவமனை காலத்தை கடந்து புகழ்பெற்று இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தருகின்ற அற்புதமான மருத்துவம் மட்டும் ஒரு காரணம் அல்ல, அந்த மருத்துவத்தோடு அவர்கள் தருகின்ற ஒரு அன்பான சேவையும் தான். எத்தனையோ துறைகளிலே இன்றைக்கு அது மருத்துவமனை சிறப்புற்று வழங்கினாலும், பிரசவம் என்று சொன்னாலே முதலிலே எல்லோர் மனதிலும் தோன்றுகின்ற ஒரு மருத்துவமனை எது என்று கேட்டால், அது நம்முடைய குப்புசாமி நாயுடு ஐயா அவர்கள் பெயரிலே இருக்கின்ற இந்த மருத்துவமனை தான். என்னுடைய மகள் கூட இங்கேதான் பிறந்தார்கள். அன்றைக்கு மிருதுபாசினி டாக்டர் அவர்கள் மட்டும் அவ்வளவு அக்கறையோடு செயல்படாமல் இருந்திருந்தால், அநேகமாக நான் என்னுடைய மனைவியை இழந்திருப்பேன் என்றே கருதுகிறேன். இதெல்லாம் நாம் இங்கே நினைவு கூறுவதற்கு காரணம், யார் எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அதை போற்றி பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் மிக எளிதாக விமர்சித்து விடலாம். ஆனால் நல்லவையை உருவாக்குவதும், நல்ல நன்னெறிகளை உருவாக்குவதும், நல்ல பண்போடு உள்ள தலைமையை உருவாக்குவதும், அந்த தலைமையின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு பணியாற்றுவதும் என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதுல மிக அற்புதமாக ஒரு சிறப்பான இடத்தை பெற்று நம்முடைய அறக்கட்டளை எல்லோருக்கும் உதவி வருகிறது. ஆக தொழில் வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், வைத்திய வசதிகள் வேண்டும், அதற்காக ஹாஸ்பிட்டலை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோன்று ஆரம்ப கல்வி வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூட மணி ஸ்கூல் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். பல தலைவர்கள், பல பிரபலங்கள் நம்முடைய மணி ஸ்கூலிலே இருந்துதான் வந்திருக்கிறார்கள். இது எல்லாம் ஒரு சேர நினைத்து அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருப்பது பெருமைக்குரியதாக இருக்கிறது. பல தலைமுறைகளை தொடர்ந்து வரும் இந்த சமூக சேவையின் மற்றொரு அங்கமாகத்தான் இன்றைக்கு செவிலியர் கல்லூரியினுடைய திறப்பு விழா அமைந்திருக்கிறது. இன்றைக்கு உலகெங்கும் எந்த ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை, அது ஐரோப்பாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அதுல செவிலியர்களாக பணியாற்றுகின்றவர்கள் நிச்சயமாக நம்முடைய பாரத தேசத்திலிருந்து சென்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. புதிதாக செவிலியர்களாக பயிற்சி விட்டு வருபவர்கள் இதையெல்லாம் மனதிலே வைத்து சேவையின் மகத்துவத்தை உணர்ந்து தன்னம்பிக்கையும் இரக்க குணமும் மன உறுதியும் கொண்டு அறப்பணியை செவனை ஆற்ற வேண்டும். இதெல்லாம் இறைவன் கொடுக்கின்ற ஒரு வரம்தான் என்று நான் கருதுகிறேன். ஒருவர் மருத்துவராகவோ அல்லது செவிலியராகவோ படைக்கப்பட்டிருக்கிறார், ஆக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் சமூகத்திற்கு பணியாற்றுகின்ற ஒரு பெரும் வாய்ப்பை இறைவன் தந்திருப்பதாக நான் மனதார நம்புகிறேன். சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பாரதம் மிகப்பெரிய புரட்சிகரமான வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல புரட்சிகரமான திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயுஷ்மான் பாரத திட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து போற்றக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர். சென்னையிலே கூட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு மருத்துவமனை மத்திய அரசின் சார்பாக இயங்குகிறது. இந்த மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் மயமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. மோடி அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற அந்த மருந்து விற்கின்ற நிலையங்கள் இன்றைக்கு
ஏழை எளிய மக்கள் கூட மிக எளிதாக மருந்துகளை வாங்குகின்ற அளவிற்கு, ஜெனட்டிக் மெடிசனை தருகின்ற அளவிற்கு அது சிறப்பாக செயல்படுகிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாடை பற்றி எல்லோரும் அறிவோம். நான் பல மாநிலங்களில் ஆளுநராக இருந்த போதெல்லாம் மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு தவறாமல் சென்றிருக்கிறேன். பல குறிப்பாக ஜார்க்கண்ட் என்பது முற்றிலுமாக ஏறத்தாழ 25% மக்கள் மலை ஜாதி மக்களாக வாழ்கின்றார்கள். அவர்களிடத்தில் இந்த ஊட்டச்சத்து குறைபாடும் இரத்த சோகையும் அவர்களை பெரிதளவில் பாதித்திருக்கிறது. அதற்கெல்லாம் மாற்று காண வேண்டும் என்கின்ற வகையில பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல மகாராஷ்டிரா கூட பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மக்கள் தொகை பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தால் குறைவாக இருக்கும். ஆனால் இந்தியாவிலேயே மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற 2வது மாநிலம் எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் மகாராஷ்டிரா தான். இதையெல்லாம் நான் ஏன் இங்கே கோட்டிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால், முறையான ஆரோக்கியமாக வாழ்வதற்கான குறிப்புகள் எல்லோரிடத்தையும் சென்று சேர வேண்டும். இரத்த சோகை என்று சொன்னால் அது எப்படி அவர்களை பாதிக்கிறது, அவர்கள் கர்ப்ப காலங்களில அந்த குழந்தையை எப்படி பாதிக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்தினோம் என்று சொன்னால் மட்டும்தான் இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வரும். ஒரு மனிதனுக்கு ஒன்று புரிந்து விட்டால் அதை செயல்படுத்துவதற்கு நல்லதாக இருக்கிற பொழுது அதை செயல்படுத்துவதற்கு அவனுக்கு தயக்கம் இருக்காது. அதே போல ஒன்று கெட்டது என்று அவன் மனதிலே பட்டுவிட்டால் அதை செய்வதற்கு அவனுடைய மனது ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது. புரிகிற வரைதான் இந்த பிரச்சனைகள். ஆகவேதான் இன்றைக்கு மருத்துவ கல்லூரிகளும் நம்முடைய செவிலியர் கல்லூரிகளிலும் அதிக எண்ணிக்கையில வருவது ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை எல்லோருடைய மனதிலும் உண்டாக்குகிறது. கண் தானம், உடல் உறுப்பு தானம் என்பது இன்றைக்கு படிப்படியாக மக்களிடத்திலே ஒரு பெரிய விழிப்புணர்வை பெற்று வருகிறது. எல்லோரும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் கூட கண் தானத்தை முதன்மையாக எடுத்துக்கொண்டு நான் முதலாக ஜார்க்கண்டுடைய கவர்னரான போது மோடி அவர்களுடைய பிறந்த நாளில் முதல் 73 பேர்கள் கண்தானம் செய்தோம். அடுத்த ஆண்டு 740 பேர் செய்தோம். அதுக்கு அடுத்த ஆண்டு 7500 பேர் செய்தோம். இந்த ஆண்டு 76,000 பேர் கண்தானம் செய்ய வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். இப்படி நாம் தருவது பிறருக்கு பயன்படுகிற பொழுது அதை தருவதற்கு தயங்கக்கூடாது என்கின்ற உணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். இந்த உறுப்பு தானம் இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருவதும் அது முறைப்படுத்தப்பட்டிருப்பதும் அதன் மூலமாக எண்ணற்றவர்கள் உயிர் காக்கப்படுவதும் நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரியதாக அமைந்திருக்கிறது. உள்கட்டமைப்பு மேம்பாடு, உபகரணங்கள் கொள்முதல், கண் மருத்துவர்கள், கண் வங்கி தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பயிற்சி அளித்தல் ஆகியவற்றிற்கு அரசுகள் நிதியுதவி வழங்கி வருகின்றன. 2047ஆம் ஆண்டில் பாரதம் வளர்ந்த பாரதமாக, உலகிற்கு வழிகாட்டுகின்ற பாரதமாக, உலகத்தின் உன்னத தேசமாக உயர வேண்டும் என்று சொன்னால் நாம் சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை காண வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருகின்றன. அதுல தனியாரினுடைய பங்களிப்பும் மிக பெரியதாக இன்றைக்கு நாடு முழுவதும் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் நான் நம்முடைய GKNM குழுமத்தின் சேவை, சுகாதார கல்வி ஆகியவற்றில் அவர்களுடைய பணியை பாராட்டி இந்த குழுமத்தின் அறங்காவலர்கள், நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற அன்பு கலந்த வணக்கத்தை சொல்லி, இன்னும் பல நூற்றாண்டுகள்
அவர் குப்புசாமி நாயுடு ஐயா அவர்கள் துவங்கி வைத்த இந்த இறைப்பணி இன்னும் பல நூற்றாண்டுகள் தொடர வேண்டும். இன்றைக்கு நாம் ஆரம்பித்து வைக்கின்ற இந்த நர்சிங் கல்லூரி எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியாக, அது மட்டுமல்ல ஆய்வுகளை நடத்துகின்ற பெரிய மருத்துவக் கல்லூரியாக, புதிய விஞ்ஞான உலகில் நோய்களுக்கான புதிய தீர்வுகளை காண்கின்ற மகத்தான ரிசர்ச் ஓரியண்டட் என்று சொல்லப்படுகின்ற ரிசர்ச் ஓரியண்டட் மெடிக்கல் கல்லூரியாக நீங்கள் துவங்க வேண்டும். அதற்கு நான் உங்கள் பின்னால் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி வாழ்த்துக்களை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழகம், வாழ்க பாரதம். நன்றி, நன்றி, நன்றி.